ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு த ஃபன் லைஃப் ஃபன் வாய்ஸ். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் என்னாச்சுன்னா, ஹீரோ காப்பாற்ற வந்தப்போ அவன் 9வது ஆள் நிறையா மாறினதை நம்ம இளவரசரோட மச்சனம் பார்த்துட்டு போயிட்டு நம்ம பேரரசர்கிட்ட சொல்லிட்டாங்க. அதனால இங்கே தீய சக்தி ஏதோ டீமன் உலாவுது அப்படிங்கிற நியூஸு அங்கே எல்லாருக்குமே பரவிடுது. இதை கேட்டு வந்து நம்ம ஹாப்பி ஹீரோயினை தான் பார்க்க வரான். அங்கே வந்து பார்த்தா அவள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சோன்னே கொஞ்சம் பதட்டத்தில் இருக்கான். அந்த நேரத்தில் கதை ஓப்பன் பண்ணிட்டு யாரோ வர மாதிரி இருக்குது. யார் அப்படின்னு பார்த்தா நாங்கள் நீங்க இளவரசி தான் வந்து நிற்கிறாங்க. இங்கே ஏதோ டீமன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நீ வந்து நிற்கிற, இங்கே வேறு ஏதாவது டீமன் இருக்கா? ஐயோ, நாங்களாம் எந்த டீமனையும் பார்க்கல. என்கிட்ட எதையாவது மறைக்கிறியா ஹாப்பி அப்படின்னு கேட்குறப்ப, அப்படிலாம் இளவரசி, உங்ககிட்ட நான் என்னத்தை மறைக்க முடியும்? அது மட்டும் இல்லாமங்கும்போது இங்கே எந்த ஒரு டீமனுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே டபுக்குன்னு நம்ம ஹீரோ, அதுக்கப்புறம் நம்ம டாகு, நம்ம ஹீரோயின் எல்லாமே வந்து நிற்கிறாங்க. அதை பார்த்து நீங்கள் இளவரசி பயப்பட உடனே ஹாப்பியும் ஆகா இவங்க வேற வந்து மாட்டி விட்டாங்களே, அவனும் அப்படியே பயந்த மாதிரி சாக்கு கொடுக்குறான். டேய், எங்களை பற்றி தான் உனக்கு முன்னாடியே தெரியுமாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம டாகு போட்டு விட, அடா பாவி, கரெக்டான நேரத்தில் கோத்து விட்டுறியடா அப்படிங்கிற மாதிரி தான் முடிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்கள் இளவரசி திரும்பி ஒரு பார்வை பார்ப்பாங்க பாருங்க, சரியா இருக்கும். உடனே ஹாப்பி ஐயோ உங்ககிட்ட மறைச்சிட்டேனா? அதுக்கப்புறம் சரி உன்னை பற்றி நான் உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்கும்போது ஹீரோயின் எவ்வளவோ சமாளிக்க பார்க்குறா. ஆனால் இப்போ என்கிட்ட உண்மையை சொல்லுவீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவனுக்கு இருக்கிற வாளை வந்துட்டு வெளியில் வர வச்சு காமிக்கிறான். உடனே நீங்கள் இளவரசி, ஏய் நீ ரொம்ப கொடுத்து வச்சவடி அப்படின்னு ஹீரோயினை பார்த்து சொல்லும்போது, என்ன கோவப்படாமல் கொடுத்து வச்சவங்கிறா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோயினுக்கே ஷாக்காகுது. அப்பாடா, அப்போ டெய்லி பூனைக்குட்டியை கொஞ்சம் மாதிரி கொஞ்சிட்டு இருப்பேன். ஐயோ இது பூனைக்குட்டி இல்லை, இது நரி, ரெண்டும் ஒரே இனம் தான்டா, மூன்றா நாய் அப்படின்ட்டு நாயை வாயை மூட சொல்லிட்டு, சரி இந்த விஷயம் வெளியில் பரவிடக்கூடாது அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம டாகோட ஆள் இருக்காங்களே ஹீரோயினோட ஃப்ரெண்டு, அவங்க அங்கேருந்து வந்துட்டு இங்கே ஏதோ டீமன் இருக்கான்ப்பா, பார்த்து பத்திரமா இருக்கப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஹீரோ டீமன் அப்படிங்கிறதே தெரியாமல் அவன் வேறு நீங்கள் இளவரசிக்காக தான் டீமன் அப்படிங்கிறத காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வாழை வர வச்சுருப்பான்ல, அந்த வால் மேலேயே அந்த புள்ள நிற்கிது. அதுக்கப்புறம் இவன் கொஞ்சம் காலை எடுக்கிறியா, ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லும்போது, எது மேலே காலை வச்சிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அது மயக்கம் பட்டு விழுதா. உடனே நம்ம டாக் பயப்பில் தாங்கி பிடிச்சி தூக்க ட்ரை பண்ணால் தூக்க முடியல. இவளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து நானே இவளை வெயிட்டாக மாற்றிட்டேனே, முக்குறான் முடியலை. இதை பார்த்தா நீங்கள் இளவரசி சிரிக்கிறா. அதுக்கப்புறம் சரி எப்படியும் இது பேரரசர் காது வரைக்கும் போயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியல அப்படின்னும்போது, என் அண்ணன் ஏதாவது சதி திட்டம் தீட்டுவான், டீமன் பூசாரி ஒரு ஆளை வர வைக்கிறாங்களா, நாளைக்கு அரச வைக்க வராங்களாம், உங்கள் மேலேயும் இவங்க மேலேயும் தான் டவுட் இருக்குது, நான் வந்துட்டு என் அண்ணன் மேலே டவுட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஆக மொத்தத்தில் வர ஆட்டையை களைச்சி விட்ருவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பிளான் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அடுத்த நாள் வந்துட்டு ஒரு பூசாரி வரான். பூசாரினா இந்த டீமன் எங்கே இருந்தாலும் அவனும் ஒரு டீமன் தான், அதை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ஆள் பேமஸோட அப்படியே வந்து உள்ளே நின்றுக்கிட்டு, இது யாருன்னு பார்த்தா நம்ம இளவரசர் கொண்டு வந்த ஆள். எப்படியாவது ஹீரோ ஈவன்னு நிரூபித்து அதுக்கப்புறம் அவனை இங்கேருந்து அமுச்சிட்டா நம்ம ஈஸியாக நம்ம அரியணை ஏறிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஆள் யோசிச்சுட்டு இருக்கான். அங்கேருந்து செம்ம பில்டப் கொடுத்துக்கிட்டு உள்ளே வந்து நின்னதுக்கு அப்புறம் ஒரு வட்டத்தை போட்டு நம்ம பேரரசர்கிட்ட, இந்த வட்டத்துக்குள்ளே மனுஷன் இல்லாமல் டீமனாக இருந்தால் அவங்க உள்ளே போய் நின்னா அவங்களோட உண்மையான உருவம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்னவே நம்ப முடியல. பக்கத்தில் தான் அசிஸ்டண்ட் பொண்ணை கூப்பிட்டு, இவன் ஒரு டீமன் ஆனால் இப்போ அவன் மனுஷனாக இருக்கா, இந்த வட்டத்துக்குள்ளே போய் நின்னோடனே அவங்களோட உண்மையான உருவம் வந்துடும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த புள்ள போய் நிற்கிது. டப்புக்குன்னு அது ஒரு முயல் குட்டியாக மாறிடுச்சு. இப்போது யார் இங்கே யாரை டீமனாக பார்த்தா அப்படின்ட்டு நம்ம இளவரசி இருக்காங்கல்ல, அவங்களோட தம்பிக்கார பைய புள்ள தானே ஹீரோவை பார்த்துட்டு பேயின்னு கத்திட்டு போனா, அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க டீமன் அப்படின்னு சொல்கிறப்ப யாரை ஹீரோவை சொல்லும்போது அப்படியா அப்படின்ட்டு உடனே அங்கேருந்து நீங்கள் இளவரசி வராங்க. இந்த நீங்கள் இளவரசி வந்துட்டு நான் என் அண்ணனை டீமனாக பார்த்தேன் அப்படின்ட்டு பிளேட்டை மாற்றி போட எல்லாருக்கும் ஒரே குழப்பமாக போகுது. யாருடா டீமன், அப்போ 2 பேருமே டீமனாகும்போது இப்படி சொல்கிறானே இவன் மட்டும் ஓகேம்மா, இவன் எதுக்கு ஹீரோயின் ரூமை எட்டி பார்க்க போனான், அதை முதல்ல கேளுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எதுக்கடா போனேன் அப்படின்னோடனே அவன் திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் நீங்கள் இளவரசிட்ட ஒம்பளுத்தான்ல, அதனால பேரரசர் கட்டுப்பை அவனை தூக்கி போட்டு மிதிங்கடா, ஜெயிலில் போட்டு அடைங்கடா அப்படின்றாரு. தான் பொண்ணு மேலேயே கையை வைக்க பார்த்தா சும்மா விடுவாரா, இந்த பையப்புள்ள இன்னும் ஓமகுத்தா வாங்க போகுதுன்னு நினைக்கிறேன். சரி இப்போ 2 பேர் மேலேயும்
சந்தேகம் வந்துடுச்சுல்ல. நானும் இளவரசரும் சேர்ந்து போயிட்டு அந்த வட்டத்தில் நிற்கிறோம். 2 பேத்துல யார் டீமனோ அவங்க டக்குன்னு மாறிடுவாங்க தானே அப்படின்னு சொல்லி அவங்க போயிட்டு அந்த வட்டத்துக்குள்ளே போய் 2 பேருமே நிற்கிறாங்க. 2 பேருமே மாறலை. இதில் இளவரசருக்கு தான் பெரிய ஷாக்கு. என்னடா அது ஹீரோ வந்துட்டு டீமன் ஆச்சு எப்படா மாறாமல் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஷாக்கில் இருக்கிறப்ப அந்த வெளியில் வந்தாலும் மந்திரவாதி அவனும் வித்தையை போட்டு போட்டு காமிக்கிறான். உஃப்ங்கிறான், அஹுங்கிறான், ஈமோ பபி பேபிஸாங்கிறான். என்ன சொன்னாலும் அவங்க மாறாமல் நிற்கிறாங்க. என்ன இது எப்படி சாத்தியம் அப்படிங்கும்போது தான் நீங்கள வரிசை லைட்டாக சிரிக்கிறாங்க. என்னன்னா அந்த வட்டத்துக்குள்ளே போய் நிற்கும்போது ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் பிறந்த ஒரு டைமிங்கில் பிறந்தவங்களோட போய் நின்னா அந்த வட்டத்தில் போய் நிற்கும்போது அந்த மந்திரம் பலிக்காது. அந்த வட்டத்தோட மந்திரம் அப்படி யார் அப்படின்னு பார்த்தா நம்ம இளவரசர் தான். அதனால தான் இளவரசரை உள்ளே இழுத்துட்டு போய் நிற்க வைக்கிறாங்க. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு பொய்யான இது. இப்போ என்ன அவங்க உருவத்தை மாற்றி காட்டினாங்களே, நானும் உங்களுக்கு மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு ஷால்வை எடுத்து வாங்க நம்ம டாகை கூப்பிட்டு இந்த வட்டத்துக்குள்ளே போய் நில்லு அப்படின்னு சொல்லி துணியை வச்சு மறைச்சி டபுக்குன்னு எடுத்து நாயாக மாற்றி காமிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு கண்கட்டி வித்த ஒரு சாதாரண மேஜிக். இதை வச்சுட்டு வந்துட்டு பெரிய மந்திரவாதின்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது மந்திரவாதி பையப்பிள்ளைக்கு கடுப்பாகி போயிடுது. உடனே இளவரசரோட டேட்டா பர்த்து அவங்க பிறந்த நேரத்தை கேட்ட உடனே அவங்களுக்கு நல்லா புரிஞ்சு போயிடுது ஹீரோ இதில் ஏதோ உள்குத்து பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதுல. உடனே நம்ம டாக் இப்படி மாறி நின்னோடனே எல்லாருக்குமே ஷாக்கு. அதுக்கப்புறம் தான் உடனே ஹீரோயினை வந்துட்டு அட்டாக் பண்ண போக அந்த மந்திரவாதி ஹீரோ அவனோட சக்தியை வச்சு அடிச்சுட்டு பார்த்தீங்களா எனக்கு நார்மலாகவே இவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி டேய் குதிரை பையில அப்படின்னு அந்த மந்திரவாதிகிட்ட சொல்லி என்னது ஆக மொத்தத்தில் ஒரு ஜென்மத்தில் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு குதிரையாக இருந்தவன் தான் அந்த மந்திரவாதி. ஒரு டைம் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஒரு குதிரை புடிங்கி அடிச்சுட்டு ஓடும்ல அந்த குதிரை தான் இந்த மந்திரவாதி. அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒற்றை அடியில் அவன் பறந்து போய் விழுந்துடுறான். ஆக மொத்தத்தில் இங்கே டீமன் நான் இல்லை, வேற யாருக்கோ சந்தேகம் வருது. அதனால இளவரசர் வந்துட்டு என் மேலே பழி போட பார்க்குறாரு அப்படின்ட்டு இளவரசர் பக்கம் திருப்பி விட்டுறாங்க ஹீரோ. இந்த பிரச்சனை இத்தோடையே சால்வ் ஆகுது. இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, உன்னோட ஹெல்த் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு தொட்டு தொட்டு பேசிகிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ மேலே ஒரு நெருக்கமான ஃபீலில் பேசிகிட்டு இருக்கும்போது இதை பார்க்குற ஹாப்பிக்கு ஒரு டென்ஷன் ஆகுது. என்ன இவன் கூட இவ்வளோ க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சரி உனக்காக போயிட்டு நான் மருந்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இளவரசியோட சேர்ந்து அவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹாப்பி கேட்குறான் உங்களுக்குள்ளே என்ன நடக்குது, என்ன நடந்துட்டுருக்கு எனக்கு சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க அப்படின்னு டாக் திட்ட ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லுங்க, இல்லைனா அவளோட மனசை கலைச்சி நீ ஒரு டீமன்ங்கிறது அவளுக்கு தெரியுமா தெரியாதா, அவளுக்கு எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு இம்மார்டல் பாதைக்கு போகிறதுக்கான படகே அவள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நீ எல்லாம் சொல்கிற அப்படிங்கிற எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி அப்போ இத்தனை ஜென்மமாக அவளோட லைஃப்பில் நீ இருந்துக்கிட்டு தான் இருந்திருக்கியா அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் இத்தனை ஜென்மமாக அவனோட லைஃப்பில் நான் இருந்துக்கிட்டு இருந்திருக்கேன். அவள் வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் பட்டா என் கூட சேர்றதுக்காக எவ்வளோ பாடுபட்டா அப்படிங்கிறதையும் நானும் தெரிஞ்சிட்டு இருக்கேன். நீ பாதி நாட்கள் நிறையாவும் இருந்திருக்க இல்லை மனுஷனாகவும் இருந்திருக்க. ஆனால் இந்த ஜென்மத்தில் அவள் அதனால கஷ்டப்பட போக வேண்டியது இருக்கும்ல, நீ அவளை விட்டு அப்போ விலகி தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது டாக் கத்த ஆரம்பிச்சிடுறான். மறுபடியும் என் மாஸ்டர் மனசை கஷ்டப்படுத்திட்டு இருக்காது அப்படின்னு சொல்லும்போது டேய் நான் கஷ்டப்படுத்தலடா உண்மையாக தான் சொல்கிறேன். அவள் அதனால பட போகிற கஷ்டம் நீ போனதுக்கப்புறம் அது திருப்பி மறுபடியும் அவளை கஷ்டத்தில் தான் கொண்டு போய் விடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அது எனக்கும் புரியுது, அதனால தான் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ ஒரு முடிவு எடுத்திருக்கான். அதே நேரத்தில் அங்கே அடைக்கப்பட்ட நம்ம இளவரசரோட மச்சனை காமிக்கிறாங்க. அவன் வந்துட்டு அடிச்சு கிடிச்சு வாயெல்லாம் கிழிச்சு வச்சிருக்காங்க. அப்போது அவன்கிட்ட வந்துட்டு ஒரு ஆள் பேசுகிறாங்க, என்னப்பா என்ன சந்தோஷமாக சௌரியமாக இருக்க போல் அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான், ஆனால் கடைசியில் பழி வாங்குத்துக்கிறது மட்டும் நானாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப யாரா அந்த பர்சன் அப்படின்னு பார்த்தா நம்ம அமைச்சர் பயப்புள்ள தான். அமைச்சர் பயப்புள்ள என்னடா இவன் கூட கூட்டு சேர்ந்து பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கே தோணுது. அங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட அவனுக்கான மருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு என்ன மருந்து குடி நான் வேணால் கொடுக்கவா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு குடிச்சிக்க தெரியும், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எந்த போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எதுக்காக இப்படி மூஞ்ச உம்முன்னு ஊருன்னு வச்சுட்டு பேசிகிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லும்போது என்னோட விஷயத்தை பார்த்துக்க என்னால் முடியும், தேவையில்லாமல் யாரும் கஷ்டப்பட வேணாம், நீ இங்கேருந்து கிளம்பு, உன் மேலே எனக்கு கோவமாக வருது அப்படின்னு சொல்லும்போது என் மேலே எதுக்கடா கோவமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப அதை நான் சொல்லியே ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்ட்டு அவன் கத்த ஆரம்பித்தோன்னே சரி உனக்கு ஏதோ மனசில் கஷ்டம் போல் நான் அப்புறம் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பிடுறா. ஆனால் இது எல்லாத்தையுமே வேணும்னு தான் ஹீரோ பண்ணுறான், ஏன்னா உனக்கு இதுக்கு மேலேயும் நான் கஷ்டத்தை கொடுக்க விரும்பலை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவன் வந்துட்டு அவளை விலகி நிற்கவும் வெறுக்கவும் ட்ரை பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி நமக்கே நல்லா புரியுது. அதே நேரத்தில் அங்கே அமைச்சர் பையப்புல வந்துட்டு இளவரசரோட மச்சனோட பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லும்போது தான் இவளோட அக்காவை ரேப் பண்ணும்பொழுது அதுவும் இளவரசர் வந்து ரேப் பண்ணும்பொழுது இவனோட அப்பங்காரனும் இவனும் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும்ல. ஆனால்
அதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, அமைச்சர் புள்ள தான் தான் பையனை இவ விரும்புறது பிடிக்காம அன்னைக்கு வந்துட்டு போதையை நல்லா இளவரசருக்கு போட்டு விட்டு அவரை கொண்டாந்து விட்டதே இந்த அமைச்சர் புள்ள தான். இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு அவன் வேணும்னே பிளான் பண்ணியிருக்கான். அதுவும் அந்த இளவரசியோட தம்பிக்காரனோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு. ஆக மொத்தத்தில் அன்னைக்கு நீ தானே இளவரசியோட பாதையை மாற்றி இங்கே கூட்டு வந்த. அவன் வந்துட்டு உன் பையனை கட்டிக்க கூடாது, அப்படி கட்டிக்கிட்டா உனக்கு இதாகிடும், எங்களுக்கும் ஒரு பலன் தேவைப்பட்டுது, இளவரசரை இவ கல்யாணம் கட்டிட்டா எங்களுக்கு காசு நிறையா வரும் அப்படின்ட்டு. இந்த விஷயத்த வந்துட்டு நான் சொல்ல ஆரம்பித்தேன்னா என்ன ஆகுன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்கிறப்ப, அதுவும் உன் பையனுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் பழி வாங்க வேண்டிய நேரம் இது அப்படின்னு இவன் ஒரு பக்கம் ரிவெஞ்ச் பண்ண தயாராகிறான். அதே மாதிரி இந்த விஷயம் அமைச்சரோட பையனுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படிங்கிற டெஸ்ட்டோடையே இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்ப்போம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.